தேர்தல் களத்தில் ஐடியும் இடியும் திடீரென தோன்றிய அண்ணா ஹசாரே தமிழகத்தின் பக்கமும் டெல்லி கேமரா திரும்புமா? நாடு முழுக்க மக்களவை தேர்தலுக்கான பணிகளை செய்ய அரசியல் கட்சிகள் எல்லாமே தீவிரமா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இதனால தேர்தல் களம் நாளுக்கு நாள் புதிய திருப்பங்களோட பரபரப்பாகிட்டு வருது. கட்சியில இருந்து தலைவர்கள் அணிதாவல், திடீர் கூட்டணிகள், எதிர்பாராத வேட்பாளர்கள் அப்படின்னு மணிக்கு மணி திருப்பங்கள் ஏற்பட்டு வருது. இது எல்லாம் ஒரு பக்கம் அப்படின்னா, டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் கைது, தமிழகத்தில் ரெய்டுகள், காங்கிரசின் வங்கி கணக்கு முடக்கம் அப்படின்னு இன்னொரு பக்கம் அமலாக்கத்துறையும் வருமான வரித்துறையும் செயல்படுவதை பார்த்தா அவங்களும் தேர்தல் வேலைகளை தீவிரமா இறங்கிட்டாங்களோ அப்படின்னு தான் நினைக்க தோணுது. காங்கிரஸ் கட்சி வருமான வரி காட்டலை அப்படிங்கிறதுக்காக நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருக்கணும். அபராதம் விதித்து வருமான வரியை கட்டுமாறு சொல்லலாம். இதையெல்லாம் செய்யாமல் செய்தியாக்கி இருக்கணும். இதுதான் பண்ணியிருக்கணும். ஆனா வங்கி கணக்கை முடக்கும் வரை ஏன் மௌனம் சாதித்தார்கள் அப்படிங்கிற கேள்விக்கு தேர்தல் தந்திரம் என்பதுதான் விடையாக இருக்கு. ஊழல் குற்றச்சாட்டுகள் எப்போது நடவடிக்கை எடுப்போது, அதாவது ஊழல் குற்றச்சாட்டுகள் பொறுத்தவரையும் அந்த ஊழல் குற்றச்சாட்டில் எழும்போது நடவடிக்கை எடுப்பதையோ, ஊழல் புகார்களுக்கு ஆளானவர்கள் சட்டப்பூர்வ நடவடிக்கைகளை எதிர்கொண்டு தங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பதிலோ எந்தவித கருத்து வேறுபாடும் கிடையாது. இப்போ அரவிந்த் கெஜ்ரிவால் விவகாரத்துக்கு நம்ம வருவோம். டெல்லி அரசு மதுபான கொள்கையை அமல்படுத்திய பிறகு அரசு கஜானாவிற்கு இழப்பு ஏற்பட்டதாகவும், மதுபான உரிமை பெற்றவர்களுக்கு நியாயமற்ற சலுகைகள் வழங்கும் விதத்தில் இந்த கொள்கையில் மாற்றம் செய்யப்பட்டதாகவும், இதன் மூலமா பலரும் கோடிக்கணக்கில் ஆதாயம் பெற்றதாகவும் சிபிஐ குற்றம் சாட்டினாங்க. சிபிஐ குற்றம் சாட்டுகிறது அப்படின்னா உரிய ஆதாரம் இல்லாம செய்ய இயலாது அப்படிங்கிறதா உண்மை. அரசியல் சாயம் பூசுவதாலேயே குற்றம் சாட்டப்பட்டவர்கள் குற்றவாளிகளே இல்லை அப்படின்னு சொல்லிவிட முடியாது. அது அரசியலுக்கும் அறியாமையில் இருக்கும் கட்சி தொண்டர்களுக்கும் அவங்களுக்கு வேண்டுமான ஆறுதலை கொடுக்கும். ஆனால் யதார்த்த நிலை வேறதான். இதை புரிந்து கொள்வதற்கு பெரிய ஞானம் இருக்க வேண்டியது கிடையாது அப்படிங்கிறதா உண்மை. ஆனால் இந்த மதுபான கொள்கை விவகாரம் கடந்த 2022ஆம் ஆண்டு எழுப்பப்பட்டது. இது தொடர்பாக டெல்லி அமைச்சர்கள் மணிஷ் சிசோடியா, சத்யேந்திர பால் ஜெயின் போன்ற அமைச்சர்களும் கைது செய்யப்பட்டாங்க. ஆனால் 2 ஆண்டுகள் கழித்து இப்போ முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் கைது செய்யப்பட்டிருக்காரு. ஒரு ஊழல் வழக்கில் ஒருவரை கைது செய்ய 2 ஆண்டுகள் தேவை. 2 ஆண்டுகள் தேவையா அப்படிங்கிற கேள்வி எழுதில்லையா? அதுவும் காவலில் எடுத்து விசாரணை நடத்துவதற்கு 2 ஆண்டுகளாகவா இழுத்தடித்து கைது செய்ய விசாரிப்பார்கள் அப்படிங்கிற மாதிரியும் கேள்விலாம் எழுது. அதுவும் தேர்தல் நேரத்தில் இந்த கைது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதா நிறைய சந்தேகங்களை எழுப்பியிருக்கு. சட்டப்படியே அமலாக்கத்துறை நடவடிக்கைகள் எடுத்தாலும் அதற்கான அமலாக்கத்துறை நிர்ணயித்திருக்கக்கூடிய கால அட்டவணை தான் விவாதத்தை எழுப்பியிருக்குது. ஆம் ஆத்மி கட்சியை பொறுத்தவரை பாஜகவையும் காங்கிரஸையும் ஒரு சேர எதிர்த்து ஊழலுக்கு எதிரான இயக்கம் அப்படிங்கிற பெயரில் தொடங்கப்பட்ட கட்சி தான் ஆம் ஆத்மி. எதிர்கட்சிகள் இந்தியா கூட்டணியை அமைத்த போது கூட ஆம் ஆத்மி கட்சி காங்கிரஸ் தரப்பில் பிரதமர் வேட்பாளரை முன்னிறுத்துவதை ஏற்க மறுத்த கட்சியாகும். பஞ்சாபிலும் டெல்லியிலும் காங்கிரஸோட உடன்பாடு ஏற்படுத்திக் கொள்ளவும் மறுத்து வந்தாங்க. ஆனால் டெல்லி நிலவரத்தை கருத்தில் கொண்டு காங்கிரஸோட அங்கு தொகுதி உடன்பாடு செய்து கொண்டது ஆம் ஆத்மி. டெல்லியில மொத்தம் இருக்கக்கூடிய 7 மக்களவை தொகுதிகளை 4இல் காங்கிரஸும் 3இல் ஆம் ஆத்மி போட்டியிடும் அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருக்கு. தனது மூக்கிற்கு கீழே, அதாவது டெல்லியிலேயே ஒரு வலுவான கூட்டணி அமைத்து பாஜகவிற்கு சவால் விட்ட ஆம் ஆத்மியை பாஜக குறிவைச்சாங்க. இதன் விளைவுதான் தேர்தல் நேரத்தில் கெஜ்ரிவால் கைது அப்படிங்கிற விஷயம் வந்திருக்கு. அது சந்தேகத்தை எழுப்பியிருக்கு. கடந்த 2011ஆம் ஆண்டு மத்தியில காங்கிரஸ் கூட்டணி அரசு இருந்தபோது ஊழலுக்கு எதிரான போராட்டங்களை நடத்திவிட்டு பாஜக ஆட்சிக்கு வந்த பின் ஏறக்குறைய தலைமறைவாகவே இருந்து வந்த அண்ணா ஹசாரே இப்போ மீண்டும் சீனுக்கு வந்திருக்காரு. ஊழலுக்கு எதிராக தொடங்கப்பட்ட ஆம் ஆத்மி இன்னைக்கு ஊழலின் மூலவேராகவே மாறி இருக்கிறது அப்படின்னு விமர்சித்திருக்காரு அண்ணா ஹசாரே. 10 ஆண்டுக்கு பின் மீண்டும் பாஜகவின் மீட்பராக நினைத்து கொண்டு அவர் வந்திருக்கார் அப்படின்னு தெரியுது. இதனிடையே தமிழகத்தின் பக்கமும் தன்னுடைய கேமராவை டெல்லி தலைமையை திருப்ப வேண்டும் என்கிற தமிழக பாஜக முக்கிய தலைவர்கள் கோரிக்கை விடுத்து வருவதாகவும் தகவல்லாம் வெளியாகி இருக்கு. தேர்தல் நேரத்தில் பணம் பதுக்கப்பட்டதாக சந்தேகம் வந்தா அந்த இடங்கள்ல ரெய்டுகள் நடத்துவது வாடிக்கைதான். கடந்த தேர்தலில் கூட வேலூர் தொகுதியில் ரெய்டுகள் நடத்தப்பட்டு தேர்தலே தள்ளி வைக்கப்பட்டது.
ஆனால் ஆளும் கட்சிக்கு தொடர்புடைய அல்லது ஆதரவாக இருக்கும் நிறுவனங்களை கணக்கெடுத்து ரெய்டு நடத்த வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கை பார்க்கும்போது அமலாக்கத்துறையும் வருமான வரித்துறையும் தமிழகத்திலும் தேர்தல் வேலையில் இறங்க வேண்டும் அப்படிங்கிற கோருவதை அப்படின்னு அவங்க கோரிக்கை வைக்கிற மாதிரி தான் இருக்கு. திரும்பவும் சொல்கிறோம், ஊழல் முறைகேடு புகார்கள் வந்தால் சட்டப்பூர்வ நடவடிக்கை எடுக்கப்படுவதையோ அப்படி இல்லாட்டி குற்றம் சாட்டப்பட்டவர்கள் எதிர் சட்ட நடவடிக்கை எடுப்பதையோ யாரும் குறை சொல்ல முடியாது. ஆனால் தேர்தல் நேரத்தில் எதிர்க்கட்சிகளை குறிவைத்து இத்தகைய நடவடிக்கைகளை தீவிரமாக்குவதை பார்த்தா பாஜகவுக்கு இடியும் ஐடியும் தேர்தல் பணியாற்ற களமிறங்கியிருக்காங்களோ அப்படிங்கிறதான் மக்கள் சந்தேகப்படுவாங்க. ஜனநாயகத்தில் எதிர்க்கட்சிகளுக்கான களத்தை முடக்கும் செயலாகவே இது பார்க்கப்படும். இத்தகைய நடவடிக்கைகள் எதிர் விளைவுகளை தான் தேர்தலை ஏற்படுத்தும்.